வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாலை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பழம் வந்து நீங்கள் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பால் வேணும். ஒரு மீடியம் டம்ளர் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணியை ஊற்றக்கூடாது. இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னா ஃபுல்லுலேயே வச்சு கூட நல்லாவே காய்ச்சிக்கலாம். சுகரோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் பால். நீங்கள் வந்து இதை வந்து ஆரோக்கியா மில்க் அந்த மாதிரி வாடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கெட் பாலாகவும் வாடிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து நல்லாவே காஞ்சிருக்கணும் பால். இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்து நான் 2 ஆரஞ்சு பழம் அப்படி எடுத்திருக்கேன். இந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் தோல் வந்து சீவணும். எனக்கு வந்து சீவறதுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் வந்து நான் வந்து நைஃபில் அதை வச்சு தான் வந்து கட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதோடய தோல் எல்லாம் சீவி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பழத்தோட உள்ளே வந்து அதோடய சீடு இருக்கும். அந்த சீடை வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாத்துலேயும் இருக்கிறத பார்த்து எடுத்துடணும். எடுக்காமல் போட்டிங்கன்னா ஜூஸ் வந்து ரொம்ப கசரை அடிக்கும். சம்டைம்ஸ் வந்து அது சாப்பிட்றப்ப வந்து பல்லில் மாட்டுச்சுன்னா அது கடிக்கிறப்ப கசராயிடும். அதனால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனி தாங்க. சீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் ஸ்வீட் அதிகமாக இது சாப்பிடுங்க, ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுங்க. அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா பால், அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ஜாரில் சூடாக சேர்த்துட்டிங்கன்னா ஜார் போயிடும் பிளேடு. இப்போ இதை ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதை சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க் சாப்பிட்றப்ப நமக்கே வந்து நம்மளே மீறி ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதை வந்து நான் சும்மா டெக்கரேட்டிங்காக பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.